ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பேசாத செய்யாத ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து கிரிட் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படிங்கிறது முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். இப்போ என்னோடய வெப்சைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு கோர்ஸுக்கு நான் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் இந்த வந்து பேஜை வந்து ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா, ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிவைட் ஆகிருக்கு. இங்கே சைடில் இருக்கிறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைட் பார் மாதிரி டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, இதுக்கு பேர் தான் வந்து கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் மட்டும் எக்ஸாம்பிள் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். இப்போ இதில் வந்து நான் பூட்ஸ்டாப்பில் நான் எக்ஸாம்பிளுக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போது இதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த வெப்சைட்ஸுக்கு போகிறேன். இப்போ இங்கே பாருங்களேன், 3ஆக பிரிச்சுருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போ அதே தான் இங்கேயும் ஆயிருக்கு. பட் இங்கே என்னென்னா நாங்கள் 2ஆக பிரிச்சுருக்கேன். நான் இந்த இடத்துல வந்து இது ஃபுல்லாக ஒன்று, இது ஒன்றா பிரிச்சுருக்கேன். இங்கே வந்து 3ஆக பிரிச்சுருக்காங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று பெருசாக பிரிச்சுருக்காங்க, இன்னொன்று சைட் பார் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கிரிட் சிஸ்டம். இப்போது இது வந்து நம்ம மேனுவலாக நம்ம கையால் நம்ம சிஎஸ்எஸில் பண்ண முடியும். பட் நான் ஏன் இந்த டாப்பிக் உங்களுக்கு அது சிஎஸ்எஸ் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் மேனுவலாக பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது. அதனால தான் பூட்ஸ்டாப் வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். பூட்ஸ்டாப் வச்சு நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்றுமே டைப் பண்ண வேணாம், அந்த கிளாஸை பேஸ்ட் பண்ணாலே போதும், இது ஒர்க் ஆகும். ஸோ எப்படி இதோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். டாக்குமெண்டேஷனில் கிரிட் அப்படின்னு அடிங்க. ஓகேவா, கிரிட் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா கிரிட் சிஸ்டம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கிரிட் சிஸ்டமில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம என்னோடய வெப்சைட் மாதிரி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு கொஞ்சம் பிரிச்சுருக்காங்க, அதாவது இந்த சைட் பாரு. அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த பூட்ஸ்டாப் வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த டோட்டல் வெப்சைட்டோட ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனை 12ஆக டிவைட் பண்ணிக்கும். அதாவது 12 பார்ட்ஸாக வச்சுக்கும். இந்த டோட்டல் இதை 12 பார்ட்டாக வச்சுக்கும். ஓகேவா, சின்ன சின்னதாக காலம் மாதிரி 12 காலம் 12 பார்ட்டாக வச்சுட்டு இப்போ என்ன நடந்திருக்காங்க, அதில் வந்து ஒரு 8 பார்ட்டை வந்து இந்த ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஒரு 4 பார்ட்டை வந்து இந்த ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ 12 டோட்டலாக 12 விஷயங்கள் இருக்குது. 12ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, பிரித்து வச்சுருக்காங்க. அதில் 8, அதாவது 8 ஸ்பேஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 ஸ்பேஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஜஸ்ட் வந்து இந்த பேசிக்கான இந்த COLSM அப்படிங்கிற இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம இதை பிரிக்கலாம். ஓகேவா, எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டோட்டலாக இந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோ உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோ எப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளாங்கான ஒரு ரோ மாதிரி, அந்த ரோ உள்ள ஒரு 12 காலம்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை காப்பி பண்ணிட்டேன்ல, இப்போ நான் இதில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வேணாம். ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ லைவ் சர்வர் நேம் பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஓகேவா, நமக்கு ஈவன் இந்த கண்டெய்னர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போது இந்த டோட்டல் ஸ்க்ரீன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 12 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் 8 இது, 4 இது. இப்போ இதை நான் கிளியராக காட்டுற பாருங்க. நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இந்த ஸ்க்ரீனுக்கு போயிருக்கு, 4 வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு போயிருக்கு. ஓகேவா, ஸோ இதான் நடந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டலாம். எப்படின்னா நான் வந்து ஒரு ஓனாக ஒரு சிஎஸ்எஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சிஎஸ்எஸில் நான் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போது grid.css பண்ணுறேன். இந்த சிஎஸ்எஸ் நான் எதுக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல லிங்க் பண்ணுறேன் இதை. ஸோ லிங்க் சிஎஸ்எஸில் நான் வந்து லிங்க் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு புரியணுங்கிறது உங்களுக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். .red. இந்த கிளாஸுக்கு வந்து ஹைட்டு வந்து ஒரு 300 px கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு கொடுக்குறேன், பேக்ரவுண்டுக்கு ரெட்டு. அதே மாதிரி இப்போ இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து ஆரஞ்சு வேணாம் க்ரீன் பண்ணலாம்.
ஸோ க்ரீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து க்ரீன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காலமில் போயிட்டு நம்ம எத்தனை கிளாஸ்னால் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ இதுக்கு வந்து ரெட்டு கொடுத்துட்டு இதுக்கு வந்து க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஹைட்டு வந்து 300 பிக்சல் ஆயிருக்கு. நம்ம அப்போ வந்து சின்னதாக இருந்துச்சுல்ல, அதனால் நமக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால நான் வந்து ஹைட்டு கொடுத்துட்டு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஆரஞ்சு கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதே கான்செப்ட் தான். ஸ்க்ரீன் வந்து 12ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரோ. ஓகேவா? ஒரே ஒரு ரோ. எப்படின்னா இப்போ நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து இன்னொரு ரோவாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோவாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரோவாக நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோன்னு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி, ஒரு டேபிளோட கான்செப்டில் தான் இது ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரோ. ஓகேவா? கம்ப்ளீட்டாக ஒரு ரோ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து 12ஆக பிரிச்சிருக்காங்க. 12ஆக பிரிச்சுட்டு அதில் 8 காலம் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க, 4 காலம் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை இன்னும் பிரிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து 4ஆக பிரிக்கலாம், 2ஆக பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் 8 கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன், இப்போ இதுக்கு 6, இதுக்கு 6 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? எப்படின்னா இதுக்கு 6, இதுக்கு 6 நினச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 6, இதுக்கு 6. ஸோ இப்போ நான் இந்த காலம் இதை எடுத்துடுறேன். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இதில் ஏ, நெக்ஸ்ட் இதில் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகிக்குன்னா இந்த 12 ஸ்க்ரீனில் இதுக்கு 6, இதுக்கு 6 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதை வந்து 3ஆக பேஸ்ட் பண்ணலாம். 3ஆக பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், மொத்தம் 12 தானே. ஸோ இப்படி கூட நமக்கு எதாவது வரும். பிகாஸ் இப்போ டோட்டலாக வந்து 18 இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. ஸோ 12க்குனால 4 இதுக்கு, 4 இதுக்கு, 4 இதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 விதமாக வருது. 3 வருது பார்த்தீங்களா? ஸோ என்ன இருக்குது, 12 விதமாக ஸ்க்ரீனை பிரிச்சுட்டு 12ஆக ஸ்க்ரீனை பிரிச்சுட்டு இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4. ஓகேவா? ஸோ இப்படி 4 ஸ்பேஸாக வைக்கும்போது நமக்கு இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்படி இருக்கோமா, இதில் வந்து ஒரு கண்டெய்னர் உள்ளே போட்டிருக்காங்க. இது எப்படின்னா div.container. இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். கண்டெய்னர் கிளாஸ் உருவாக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னர் உள்ளே போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா? இப்போ இந்த டிவ்வில் நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். கரெக்டாக? நம்ம கண்டெய்னர் கிளாஸ் என்ன பண்ணோம், ஜஸ்ட் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் மார்ஜினை உருவாக்கும். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்க்ரீன் வந்து 12ஆக பிரிச்சுக்கிட்டு அதில் இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம கண்டெய்னர் நமக்கு தேவைப்படாது, அதை நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இப்போது நான் இது ஒரு ஸ்க்ரீன் எடுத்துடுறேன். இப்போதைக்கு நம்ம 6 வச்சுப்போம். அதான் இப்போது கொஞ்சம் இந்த எக்ஸ்பிளேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு 6 இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஏங்கிற இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இப்போ இதுக்கு வந்து 6 இருக்குது. கரெக்டாக 6 ஸ்பேஸ் இருக்குது. இப்போது இதையே நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். இப்போ இது உள்ள இதை வந்து ஒரு காலமாக எடுத்துக்கிட்டு இது உள்ளே வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இது உள்ளே போயிட்டு நான் வந்து சிம்பிளாக இப்போ இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ் உள்ளே போயிட்டு இந்த டிவ்வில் நம்ம எதாவது டெக்ஸ்ட் போட்டாலும் ஒர்க் ஆகும். அதே டைமில் நம்ம வந்து ஒரு ரோ போடணும் ஃபஸ்ட்டு. இப்போ நாங்கள் அதை பிரிக்கணும் அப்படின்னா அதை வந்து ரோ பிரிக்கணும். அந்த ரோ உள்ள நீங்கள் வந்து ஒரு காலம் போட்டுக்கலாம். அண்டு முக்கியமாக என்ன தெரியுமா, நீங்கள் நினைக்கலாம் இப்போ இது வந்து 6 ஸ்பேஸ் தானே, இப்போ நம்ம இதை பிரிக்கணும் அப்படின்னா இதுக்கும் 6 தானே ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதுக்கு 6 இருக்காது. இப்போ நீங்கள் இது உள்ளே போய் நீங்கள் இதையும் பிரிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் இது வந்து 12 ஆயிரும். 12 ஆயிரும் அப்படின்னா இது உள்ளே வந்து 12ஆக கால்குலேட் பண்ணப்படும். இது உள்ள இந்த பார்ட் வந்து 12ஆக டிவைட் பண்ணப்படும். அது உள்ள நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது உள்ள வந்து நான் div.call sm, இப்போ இதை வந்து நான் 6ஆக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 6ஆக பிரிக்கிறேன். இப்போ இது உள்ளே வந்து நான் வந்து கலர் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம இன்னொரு கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன கலர் மென்ஷன் பண்ணலான்னா மேபி ப்ளூ பண்ணலாம். நான் ப்ளூ பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ப்ளூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு இருக்கட்டும். இப்போ அதை மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து ரெட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்களா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த பிங்கிறது ஒரு பார்ட்டு, அதே டைமில்
இந்த ஏங்கிறது இது வந்து ஒரு பார்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா மொத்த ஸ்க்ரீனுமே இப்போ இந்த டோட்டல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த டோட்டல் ஸ்க்ரீனுமே 12ஆக டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா? அதில் இங்கே வரைக்கும், அதாவது இங்கே வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம். இதுக்கு 6 இதுக்கு 6 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ 2 பார்ட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 6 இருக்குல்ல, இந்த பார்ட்டை மட்டும் ஒரு தனி பார்ட்டை நம்ம நினச்சிக்கிட்டு அதையும் போய் டிவைட் பண்ணியிருக்கோம். அதையும் எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு பாதி இதுக்கு பாதி அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்படி டிவைட் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு புது கான்செப்டை கற்றுப்பீங்க. என்னென்னா இது 6 இதோட வேல்யூ வந்து 6 இருந்தாலும் இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம போய் டிவைட் பண்ணும்போது இது வந்து தனியான ஒரு எலமெண்ட்டாக தான் பார்ப்போம். ஸோ இதையும் நம்ம வந்து 12 தான் பார்ப்போம். அதனால இதுக்கு 6 இதுக்கு 6 இப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அதிகமாக வந்து பிரிக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் 3ஆக பிரிப்பீங்க தவிர இந்த மாதிரி வந்து நிறையா நீங்கள் பிரிக்க மாட்டீங்க. ஓகேவா? பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எப்பவுமே ஸ்டார்டிங் நம்ம வந்து 12 தான். 12ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கம்மியும் கிடையாது, அதுக்கு அதிகமும் கிடையாது. எப்போவுமே ஒரு எலமெண்ட்டை நீங்கள் இப்போ இந்த 6ங்கிற இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த 6ங்கிற இந்த ப்ளூ கலர் எலமெண்ட் இருக்கா, இந்த ப்ளூ கலர் எலமெண்ட், இப்போ இந்த ப்ளூ கலர் எலமெண்ட் உள்ளே போய் நான் பிரிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் எலமெண்ட்டும் 12 பார்ட்ஸாக தான் டிவைடாக இருக்கும். இந்த ஒரு எலமெண்ட் உள்ளே நான் போனேன் அப்படின்னா இப்போ நான் காட்டுற பாருங்க, இப்போ இந்த ப்ளூ கலர் ஒரு எலமெண்ட் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணலாம், இது உள்ளே போய்ட்டு நான் வந்து ஒரு ரோ டிஃபைன் பண்ணலாம். நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ரோ அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபைன் பண்ணிட்டு தான் அது உள்ளே தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த ரோ உள்ளே போயிட்டு நான் வந்து இதை வந்து பிரிக்கிறேன். இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட்டை வந்து முடிச்சிடலாம். ஸோ ரெட்டை பிரிச்சாச்சா, அதுக்கப்புறம் மறுபடியும் இதே காப்பி பண்ணி இதை வந்து நான் வந்து என்ன கலர் போட்டுக்கலாம், ஆல்ரெடி ப்ளூவாக இருக்கா. ஸோ இப்போ க்ரீன் போடுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது உள்ளேயே வந்து இதை 2ஆக பிரிச்சிருக்கோம். பட் பிரிக்கும்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்போவுமே 12 தான். 12லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது உள்ளே நம்ம வந்து 6 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஈவன் நீங்கள் இது உள்ள வந்து 3 கூட பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் 4 இப்போ 4 பேலன்ஸ் இருக்குமா. இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபைன் ஆகிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு கிளாஸாக பண்ணலாம், ப்ளூவாக பண்ணலாம். இப்போ ஏன் இந்த ப்ளூ கலர் வந்திருக்கு அப்படின்னா இந்த மெயின் கிளாஸ் வந்து ப்ளூ கலர் தானே. ஸோ இப்போ நம்ம இதை 4 டிஃபைன் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற 4 வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அது பாட்டு ஒரு ஓரமாக இருக்குது. அதனால் அந்த பேக்ரவுண்ட் வந்து அப்படியே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி வந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்க முடியும் நம்ம காலம்ஸை. இப்படி பிரிக்கிறதுனால இப்போ என்னோடய வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி நீங்களும் வந்து பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கண்டெய்னர் உள்ளே நான் போட்டிருக்கேன். அதனால தான் வந்து இப்படி இருக்குது, சைடில் ஸ்பேஸ் இருக்குது. அந்த கண்டெய்னர் உள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 ஸ்பேஸ் இல்லை, ஒரு 8 ஸ்பேஸ் வந்து நான் இது கொடுத்துட்டு மீதி இருக்கிற 4 வந்து நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால தான் இது வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஃப்யூச்சரில் இப்போ அடுத்து வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இந்த கிரிட் சிஸ்டம் வச்சு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து இது இன்னும் கிளியராக புரியும். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?